தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இது ஒரு அருமையான நாளிலே ஆண்டவரே, அப்பா உம்மை துதித்து பாடி ஆண்டவரே, அப்பா நன்றி செலுத்தி இதோ இந்த அருமையான வேளையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ என்னை தகுதிப்படுத்தி இந்த இடத்துல இறைவார்த்தை பகிர்வை நான் மேற்கொள்ள நீ கிருபை செய்ததற்காக நன்றி. ஆவியானவரின் துணை கொண்டு இந்த நாளிலே நான் பேச போகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீர் நின்று பேச வேண்டும் ஆட்சேபிக்கிறோம் தகப்பனே. அது ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் ஆண்டவரே நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக விதைக்கப்பட்டு 100 மடங்கு பலனளிக்கும்படியாக இது அந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஆவியானவரின் துணை வேண்டி இது அந்த நாளிலே செபித்து இது அந்த இறை செய்தி பகிர்வுக்கு கடந்து செல்கிறேன். ஆமேன். Praise the Lord. Praise the Lord, Praise sister. the Lord, sister. Praise the Lord. இந்த நாள்ல ஆவியானவருடைய துணை கொண்டு நான் எடுத்திருக்கிற ஒரு தலைப்பு நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு இறை வார்த்தை தான். யாக்கோபு 3:18 எடுத்துக்கோங்க. யாக்கோபு 3:18. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி எனும் கனி விளைகிறது. ஆமேன். இந்த நாள்ல நாம் சிந்திக்க போறது எப்படின்னா, அமைதி என்ற விதையை நம்ம எப்படி விதைக்கணும். ஏற்கனவே பிரேஸ் அண்ட் வொர்ஷிப்ல சிஸ்டர் தெளிவா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆவியானவருக்கு நன்றி. அப்ப இந்த நாளில நான் இந்த விதையை எப்படி நான் விதைக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் உங்கள்கிட்ட பகிரணும்னு ஆசைப்படுறேன். சாதாரணமா இந்த உலக வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு அமைதி அப்படின்னு எதை நினைக்கிறாங்க? பணம் இருந்தா அமைதியா வாழலாம்னு நினைக்கிறாங்க. சுகமான வாழ்க்கை இருந்தா அமைதியான வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறாங்க. இல்ல ஆட்சியில நல்ல அதிகாரத்தோட இருந்தா அவங்க வாழ்க்கையில அமைதி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பதவி, இல்ல பெரிய பெரிய பார்ட்டிஸ், விருந்துகள்ல நம்ம கலந்து கொண்டா அங்க போனா நமக்கு அமைதி கிடைக்கும். இல்ல பயணங்கள் மேற்கொண்டா நல்ல இடங்களுக்கு நம்ம சென்று அந்த இடத்துல நமக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மனித உறவுகள்ல நல்ல நண்பர்கள், நல்ல வாழ்க்கை துணை கிடைச்சா அமைதி வந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை விட மேல்படியா என்னன்னா சிலர் மலைகள்ல போய் நாங்க தியானம் பண்ண போறோம், இல்ல ஒரு காட்டுல போய் இருந்து தியானிக்க போறோம், அந்த இடத்துல எனக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இது நாடி செல்கிறவர்களால் தான் இருக்கிறோமே தவிர எந்த இடத்துலயும் விதைக்கிறவர்களா நம்ம இருக்கல. உலக போக்கிலான இது. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறாரு, நம்ம எப்படி அமைதியை விதைக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு விதை அப்படின்னா அந்த விதையை நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பார்ப்போம்? அந்த விதை நல்ல விதையா இருக்கணும். இப்போ ஒரு விவசாயம் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க இந்த மாதிரி விளைச்சலுக்கான விதைகளை அவங்க தேர்ந்து எடுப்பாங்க. சாதாரண இந்த பொக்கான அரிசி அந்த மாதிரி நெல்லை அவங்க பயிரிட மாட்டாங்க. ஏன்னா அது விளைச்சலை கொடுக்காது. அப்போ நல்ல விதைகளாக நல்ல விதைகள் தேர்ந்தெடுக்கப்படணும். ஓகே, நல்ல விதை தேர்ந்தெடுச்சாது. இதை நம்ம எங்க விதைக்கணும்? ஒரு நல்ல நிலம் நம்ம பார்க்கணும். அப்போ அந்த நல்ல நிலத்தில் நாம் விதைக்க வேண்டும். இந்த விதைய நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய இருதயத்துக்கு ஒப்பிட்டு பார்ப்போம். ஓகே, இங்க விதைங்கிறது அமைதியை குறிக்கிறது. நல்ல நிலம் என்பது நம்மளுடைய இதயத்தை குறிக்கிறது. ஓகே, நல்ல நிலம் எடுத்தாச்சு, விதை கிடைச்சாச்சு. ஓகே, இதை நம்ம விதைக்கணும். விதைச்சிட்டு நம்ம அப்படியே இருந்தா அது விளைச்சல கொடுக்குமா? இல்லை. நம்ம நீர் பாய்ச்சணும். அப்ப ஆவியானவருடைய பிரசனம் அங்க வேணும். ஜீவ தண்ணீர் அங்க ஊற்றப்பட வேண்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஓகே, இந்த விதை நம்ம விதைச்சாச்சு, நீர் ஊற்றியாச்சு, நல்ல நிலத்துல விதைச்சிருக்கிறோம். அதை அப்படியே விட்டு ஓகே கனி தந்துரும் நினைச்சிட்டு நம்ம அமைதியா இருக்க முடியாது. தொடர்ந்து அதை கண்காணிக்க வேண்டும். அப்போ டெய்லி நம்மளுடைய ஜெப வாழ்க்கையில அது ஆண்டவருக்காக நாம் நேரத்தை ஒதுக்கி வேத வசனங்கள் வாசிப்பதுல நாம் முழுமையான நம்மளுடைய நேரத்தை செலவிடணும். இப்படி டெய்லி நம்ம கண்காணிச்சுட்டு இருந்தாதான் நாம விதைச்ச அந்த அமைதி என்ற விதை நீதி என்ற ஒரு கனியை நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம நீதி கனி வந்தாது வரும். ஓகே, இதுக்கு இடையில நீங்க நினைக்கிறீங்களா எந்த பிரச்சனையும் வராது, அந்த சூழ்நிலைகள் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க? இல்ல, நம்ம கரெக்டான
தட்பவெப்ப சூழ்நிலைகள் நம்மை சுற்றிலும் அமைய வேண்டும். அப்பதான் அந்த விதை வந்து விளைந்து கனிய கொடுக்க முடியும். அப்போ இந்த கால சூழ்நிலை இப்போ ஒரு விதை விதைக்கிறோம். அத வந்து சும்மா டைரக்ட்டா போய் விதைக்க மாட்டாங்க. அவங்க அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குவாங்க. இப்போ ஒரு மழை காலத்துல போய் விதை விதைச்சோன்னா, அந்த விதை அடிச்சிட்டு போயிரும். சரிங்களா? நல்ல டெம்பரேச்சர் வேணும். அதே மாரி நல்ல ஹியூமிடிட்டி வேணும். அப்போ ஒரு ஆள்ட்ட நம்ம போய் ஒரு விதை விதைக்கிறோம் அப்படின்னா, அந்த சூழ்நிலைகளை பார்த்து அந்த அவங்க ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துதான் நாம் விதையை விதைக்க வேண்டும். சரிங்களா? இந்த விதைய விதைச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா, உடனே கிடைக்காது. அந்த விதையை அழிப்பதற்காக சில களைகள் உருவாக்கப்படும். ஓகேங்களா? அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனையா இருக்கலாம், வேலை செய்ற இடத்துல பிரச்சனையா இருக்கலாம், இல்ல அவங்க கடந்து போகிற பாதைகள்ல அநேக பிரச்சனைகள் சூழ்ந்து வரலாம். இல்ல கூட இருக்கவங்களே வந்து, "நீ இந்த மாதிரி அமைதியா இருந்தா நல்லது கிடையாது. நீ பிரச்சனை பண்ணு, சண்டை போடு" இப்படின்னு சொல்லிக் குடுக்கறா இருக்கலாம். இப்படி பல கலைகள் அந்த அந்த மனிதனுடைய உள்ளத்திலே வர விளைய விதைக்கப்படும். அப்ப அந்த நேரத்துல என்ன பண்ணணும், அந்த களைகள நாம பிடுங்கணும். இறைவார்த்தையின் துணை கொண்டு அந்த களைகளை பிடுங்கி எறிந்தால் தான் நாம் அந்த விளைச்சலை பார்க்க முடியும். இப்போ ஒரு விதை விதைக்கிறோம். அது ஒரு கனிய மட்டும் கொடுக்க போறது கிடையாது. ஒரு விதை மரமாகி அத பல கனிகளை நமக்கு கொடுக்கிறது. அப்படித்தானே? அப்போ நம்ம இந்த நாள்ல இப்போ ஒருத்தங்க ஒரு வாழ்க்கையில இல்ல நமக்குள்ளாவே அந்த அமைதி என்ற விதைய விதைக்கும்போது, அது நமக்கு மாத்திரம் பிரயோஜனமா இருக்காது. அதே சமயம் அந்த அமைதி வந்து மற்றவர்களுக்கும், அது பல மக்களுக்கும், அது பல அ தேசங்களுக்கும் எடுத்துச் செல்லப்படும். சரிங்களா? நம்ம வீட்டுக்கு யாரு வந்தாலும் அந்த அமைதி வந்து அவங்களுக்கும் கிடைக்கும். அப்போ இந்த அமைதி என்ற விதையை நாம் விதைக்கும்போது, அது அமைதி என்ற ஒரு கனியை மாத்திரம் தராது. அது பல கனிகளை தரும். அதே மாதிரி அது பலருக்கும் பயன்படும். ஓகே. இப்ப இந்த அமைதி விதைக்கிறோம். இந்த அமைதி விதைச்சுட்டு, அது வந்து என்னென்ன பலன்கள தருது? இப்ப நல்ல நிலத்துல விதைச்சுட்டோம், அமைதி என்ற விதைய. இந்த விதைக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். முதலாவதாக நம்ம மன அமைதி. இப்போ அமைதிங்கிற ஒரு விதைய விதைக்கும்போது, மனசுல ஒரு அமைதி இருக்கும். ஒரு கவலை இருக்காது, பயம் இருக்காது, சந்தோஷம் எப்பவுமே நம்ம இருப்போம். இது வந்து நம்மள இந்த மாரி ஒரு சூழ்நிலை நம்மள ஆண்டவரிடம் அதிகமான உறவு கொள்ள வைக்கும். ஓகேங்களா? அப்போ முதல்ல நமக்குள்ள ஒரு அமைதி உண்டாகும். இல்ல நம்ம எந்த இடத்துல விதைக்கிறோமோ, அந்த இடத்தில் ஒரு அமைதி உண்டாகும். 2வதாக அது நல்ல உறவுகளை ஏற்படுத்தும். சரிங்களா? ரோமையர் 12:18ல நீங்க வாசிச்சீங்கன்னா, உள்ளத்துல அமைதி வந்து எப்பவும் சண்டைய விட சமாதானத்தை தான் தேடும். சரிங்களா? அப்ப அந்த இடத்துல வந்து எந்த பிரச்சனையும் உருவாக்காது. மக்களோட நல்ல உறவு மேற்கொள்ள இந்த அமைதி என்ற விதை நல்ல அந்த கனியை தரும். சரிங்களா? அடுத்தது ஆரோக்கியம் மற்றும் சந்தோஷத்த தரும். இப்போ ஒருத்தன் அமைதியா இருக்கிறான் அப்படின்னா, அவனுடைய உடல் உள்ள சுகம் வந்து எப்பவுமே சீராக இருக்கும். ஒண்ணும் இல்லங்க. இப்ப நம்ம ஒரு இத குறிச்சு கவலைப்படுறோம். இல்ல யார்ட்டயாவது சண்டை போடுறோம் அப்டின்னா என்ன ஆகும்? நம்மகிட்ட அமைதி இருக்காது. அந்த நேரம் என்ன ஆகும்? நெனச்சு பாருங்க. ஒண்ணு நம்மளுடைய ஹார்ட் ரேட் கூடும். இல்லன்னா நம்ம பிளட் பிரஷர் கூடும். இல்லன்னா நமக்கு தலைவலி வரும். இந்த தலைவலி வந்து நமக்கு தூக்கமின்மையை தரும். இந்த ஒரு சிறிய பிரச்சனை வந்து என்னன்னா, பல நோய்களுக்கு நம்ம அடுத்தடுத்த பிரச்சனைகளுக்கு எடுத்துச் செல்லும். அப்ப இந்த அமைதி என்பது நமக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தரும். சரிங்களா? இந்த உடல் உள்ள சுகம் நமக்கு இருக்கும்போது கண்டிப்பா அந்த வீட்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். நோய் இல்லாட்டினா நமக்குள்ள சந்தோஷம் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அப்படித்தானே? இப்ப நோயின்னு வரும்போது, வேதனைன்னு வரும்போது நமக்குள்ள உள்ள சந்தோஷம் எல்லாமே இழந்து போவோம். நம்மளுடைய பொருள இழந்து போவோம். நம்மளுடைய அந்த மன நிம்மதி எதுவுமே இல்லாம, நம்ம ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு எடுத்துச் செல்லப்படும். ஆனா, இங்க அமைதிங்கிற ஒரு விதைய விதைக்கும்போது, நமக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கும். அதே சமயம் நமக்கும், நம் குடும்பத்திலும், நம்மளுடைய உறவுகளிலும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்னொன்னு வந்து இது நமக்கு ஒரு நம்பிக்கையும், ஒரு மன தைரியத்தையும் தரும். ஓகேங்களா? இப்போ நேர்மை ஏசாயா 32வது அதிகாரம் 17வது இறைவசனம் இவ்வாறு நமக்கு சொல்றது எப்படின்னா, நேர்மையால் வரும் பயன் நல்வாழ்வு, நீதியால் விளைவன என்றும் உள்ள அமைதியும், நம்பிக்கையும். இந்த நீதி அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லங்க. நீதி வந்து நமக்கு ஒரு பெர்சனல் ரிலேஷன்ஷிப், ரைட் ரிலேஷன்ஷிப் வித் காட். சரிங்களா? ஆண்டவரோட நாம் வைத்திருக்கிற உறவு. சரிங்களா? அப்ப அமைதியா இருக்கும்போது ஆண்டவரோட வச்சிருக்கிற உறவு வந்து இன்னும் ஆழப்படும்.
இல்லாட்டினா நம்ம ஆண்டவர்ட்ட இருந்து விலகி போயிடுவோம். ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல நாம் விசுவாசத்திலும் ஆளப்படுறோம். அமைதி இருக்கும்போது அந்த இடத்துல நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கும். அம் இதனால ஒரு தைரியம். என்னைக்கு நமக்குள்ள விசுவாசம் இருக்கோ, ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒரு தைரியம் வரும். ஓகே, இதெல்லாம் வந்தாச்சு. நமக்கு நல்லா தெரியும், ஆவியின் கனிகளில் அமைதியும் ஒன்று. கலாத்தியர் 5:22வது அதிகாரம் சொல்லுது, "சி உள்ளத்துல விதைக்கப்பட்ட அந்த அமைதி நம்மை ஆவியில் வளரச் செய்யும்." ஓகேங்களா? அப்போ அந்த நம்ம கிறிஸ்துவனுடைய குணநலன்கள நாம் பெற்று, அது நமக்கு வெளிப்பட செய்யும். ஓகேங்களா? அப்ப இந்த அமைதி எவ்வளோ பெரிய விதைன்னு நான் யோசிச்சு பார்ப்போம். இன்னொன்னு வந்து ஆண்டவருக்குள்ள ஒரு உறவ வந்து இன்னும் ஆழப்படுத்துது. இன்னும் டீப் ரிலேஷன்ஷிப். நம்ம ஆண்டவருக்குள்ள போகுறதுக்கு. ஏன் நம்ம அடிக்கடி நம்ம பிரதர் சொல்லுவாங்க, நமக்கு நீங்க அமைதியில இருந்து நீங்க வந்து மெடிடேட் பண்ணுங்க. ஏன்? அப்பதான் நம்ம ஆண்டவரோட அந்த அதிக டீப் ரிலேஷன்ஷிப்ல போக முடியும். அவருடைய குரல கேட்க முடியும். இல்லாட்டினா இந்த உலக சூழ்நிலைகள், சிற்றின்பங்கள் இதெல்லாம் இருந்து நம்மளுடைய ஆண்டவருடைய குரல கேட்க முடியாம நம்ம வந்து தனிமைப்படுத்தப்படுவோம். சோ ஆண்டவரோட அந்த உறவை நம்ம ஆழப்படுத்தணும் அப்படின்னா, அந்த அமைதி என்ற விதையை நாம் விதைக்க வேண்டும். சங்கீதம் 85:10 இவ்வாறு வாசிக்கிறோம். அமைதி விதை நம்மை தேவனுக்கு அருகே கொண்டு சென்று, அவரோடு நட்பையும் நிறைவான சந்தோஷத்தையும் தருது. குறைவான சந்தோஷம் இல்ல. அமைதிங்கிற விதைக்கும்போது அங்க எப்பவுமே ஃபுல் பீஸ், நிறைவான சந்தோஷம் நமக்கு தருது. ஓகே. சரி. அமைதி விதைய விதைக்கிறோம். அதனால ஏற்படக்கூடிய பலன்கள பார்த்துட்டோம். சரிங்களா? அந்த இறைவசனம் யாக்கோபு 3:18 ஃபர்ஸ்ட் என்ன வார்த்தை வருதுன்னா, அமைதியை ஏற்படுத்துவோர். யார் இந்த அமைதியை ஏற்படுத்துவோர்? இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு பைபிள்ல வந்து நம்ம ஜீசஸ் தான். ஜீசஸ் அவர் அமைதியை இந்த உலகத்துக்கு ஏற்படுத்தினார். அமைதி நான் விட்டு செல்கின்ற அமைதி அப்படின்னு சொல்லி, அந்த அமைதிய அவர் நமக்கு விட்டுட்டு போயிருக்கிறார். அப்போ அதே அமைதிய நாம மற்றவருக்கு கொடுக்கணும். அமைதியை ஏற்படுத்துவது. ஒரு சிறிய ஒரு விளக்கம் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நம்ம ஹார்ட் ஹார்ட் வந்து நம்ம தூங்கும் போதும், நம்ம விழித்திருக்கும் போதும் அது வந்து ஏங்கிக்கிட்டே இருக்கு. அதுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. அப்படித்தானே? அப்ப அது துடிக்கிறதுக்கு என்னது இயற்கையாவே ஆண்டவர் வந்து அந்த இதயத்துக்குள்ள ஒரு பேஸ் மேக்கர் வச்சிருக்கிறாரு. இந்த பேஸ் மேக்கரோட வேலை என்ன அப்படின்னா, நம்மளுடைய இதயம் வந்து சீராக இயங்குறதுக்கு இப்ப ஒரு 70 to 80 ஹார்ட் பீட்ஸ் பெர் மினிட் வரணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்ப அதே அளவுல அந்த ஹார்ட் வந்து சீரா இயங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பேஸ் மேக்கர் பொருத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அங்க எந்த டைம்ல பேஸ் மேக்கர் பொருத்துறாங்க அப்படின்னா, இந்த ஹார்ட்ல வந்து பேஸ் மேக்கர் ஆல்ரெடி ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பேஸ் மேக்கர்ல வந்து சரியா இயங்கல, செயல்பாடுகள் குறைவுபடுது அப்படின்னா, ஹார்ட் வந்து சீராக துடிக்க முடியாது. இந்த துடிப்பு குறையும் போது இல்ல அதுல மாற்றம் வரும்போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய மற்ற உடல் உறுப்புகளுக்கு தேவையான இரத்த ஓட்டம் கிடைக்காது. இதனால மற்ற உறுப்புகளும் செயலிழந்து போகும். ஓகேங்களா? அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேஸ் மேக்கர் பொருத்துவாங்க. ஆர்டிபிஷியல் ஒரு பேஸ் மேக்கர் பொருத்துவாங்க உடல்ல. இந்த பேஸ் மேக்கரோட வேலை அந்த இயற்கையா உள்ள பேஸ் மேக்கருக்கு பதிலா இந்த பேஸ் மேக்கர் இயக்கப்படும். அப்போ ஒரு ஹார்ட் எந்த ரேட்ல துடிக்கணும் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து பிசிக்கலா உள்ள ஹார்ட். அப்ப ஸ்பிரிச்சுவலா உள்ள ஹார்ட்டுக்கு நாம என்ன பண்றோம்? அப்ப நாம அதுல பேஸ் மேக்கரா இருக்கணும். பீஸ் மேக்கரா இருக்கணும். பேஸ் மேக்கரா இல்ல, பீஸ் மேக்கரா. ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்டுக்கு நம்ம வந்து பீஸ் மேக்கர்ஸா இருக்கணும். இதுதான் அமைதியை ஏற்படுத்துவோம். அப்போ இந்த பீஸ் மேக்கரா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் எனக்குள்ள பீஸா இருக்கணும். எனக்குள்ள நான் அமைதியா இருக்கணும். என்னுடைய இதயத்துல நான் அமைதி என்ற விதையை நான் விதைத்திருந்தா மாத்திரம்தான் நான் மற்றவங்களுக்கு அந்த கனியை கொடுக்க முடியும். அப்படிதானே? கிளியர் தானே? மத்தேயு 5வது அதிகாரம் 9வது இறைவசனம் நீங்க எடுத்தீங்கன்னா, அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப அமைதியை ஏற்படுத்துறவங்க எப்படி இருப்பாங்களோ அவங்க பேறு பெற்றோர். கடவுளுடைய பார்வையில நாம் அமைதியை ஏற்படுத்துவோம் என்றால் நாம் பேறு பெற்றோர்.
அப்படி இருந்தா மாத்திரம்தான் நாம கடவுளின் மக்கள் என்ற உரிமையை பெற முடியும். ஆமென். நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் சரி, வந்தாலும் சரி, நம்ம இந்த பீஸ் மேக்கரா நாம் செயல்படணும். இயேசு 72 சீடர்கள இந்த உலகிற்கு நற்செய்தி அறிவிக்க அனுப்பும்போது, அவரு கிளியரா சில காரியங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் குடுத்திருக்கிறார். எது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். எது செய்யணும், எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க லூக்கா 10வது அதிகாரம் 5, 6 இறைவசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த வீட்டிற்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவோர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்துக்குரிய அமைதி அவரிடம் தங்கும். அமைதியை விரும்புவோர் அங்கு இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓகேங்களா? அப்ப எந்த வீட்டுக்குள்ள நீங்க போனாலும் சரி, நீங்க முதல்ல செய்ய வேண்டியது இந்த வீட்டுல அமைதி உண்டாகுக அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ள நாம் காலடி எடுத்து வைக்க வேண்டும். ஓகே. நீங்க இந்த கொடுக்கக்கூடிய இந்த அமைதி அது மற்ற அவங்களுக்கு அவங்க விரும்புனாங்கன்னா அதை அவங்க எடுத்துக்க முடியும். அதே விரும்பல அப்படின்னா அது திருப்பி நமக்கு டபுள் இதா கிடைக்கும். ஓகேங்களா? இதுல ஒரு சிறிய சாட்சியை நான் சொல்லணும்னு விரும்புறேன். என்ன அப்படின்னா, நம்ம நினைக்கலாம், ஓகே நான் அமைதி என்ற விதைய விதைக்கிறேன், கனி கொடுக்கிறேன் மற்றவங்களுக்கு. அது என்ட்ட இருந்துதான் மற்றவங்களுக்கு போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மற்றவங்கள்ட்ட அதிகமா இருக்கிற அமைதியும் நம்ம அவங்க கூட பழகும்போது நமக்கும் அது கிடைக்கப்பெறும். என்ன சாட்சி அப்படின்னா, நம்ம குரூப்ல உள்ளவங்க தான் 2 சகோதரியோட வீட்டுக்கு நான் 2 தடவை, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ஒரு ஜெப கூடுகைக்காக அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டாச்சு. அந்த போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுக்குள்ள பயங்கர பிரச்சனை. ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, நிறைய மன அழுத்தம், நிறைய பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள. அப்போ இந்த சூழ்நிலையில, ஓகே நான் ஆல்ரெடி இந்த பிரேயர் மீட்டிங்க்கு வரேன்னு சொல்லிட்டேன். ஆனா போணுமா போ வேண்டாமான்னு ஒரு போராட்டம். அப்ப நான் ஆண்டவர்ட்ட கேட்கும்போது, ஆண்டவர் நீ போ, எந்த சூழ்நிலையை பார்க்காத நீ போ அப்படின்னு சொல்லி என்னை வலியுறுத்தி அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு அனுமதிச்சாரு. அப்போ போற வழியெல்லாம் பிரச்சனை. போகும்போதே பயங்கர பிரச்சனை. எனக்கு போ அந்த இடத்துக்கு அவங்க வீட்டுக்குள்ள போற வரைக்கும் எனக்கு அவ்வளவு ஒரு மன நிம்மதி இல்லாம ஒரு பாரத்தோட நான் போறேன். இந்த ஒரு சூழ்நிலை நான் எப்படி போய் அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேதனையோட போறேன். ஆனா நீங்க நம்பவே மாட்டீங்க. அங்க போன உடனே என்னுடைய அந்த பாரம் எல்லாம் மாறிச்சு. என்கிட்ட ஒரு அமைதி, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் அப்படியே எனக்கு எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல. அது அப்படியே வந்தது. பிரேயர் மீட்டிங் முடிஞ்சது. வீட்டுக்கு வரும்போது அத ஒரு சாட்சியா சொல்லணும்னா, என் ஹஸ்பண்டே சொன்னாங்க என்கிட்ட, "நம்ம எவ்வளவு ஒரு பீஸ்லெஸ்ஸா அந்த இடத்துக்கு போனோம். ஆனா நமக்குள்ள இப்ப நம்ம திரும்பி வரும்போது, நமக்குள்ள எவ்வளவு ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம்." அந்த இறைவார்த்தை பகிர்வெல்லாம் கேட்டுட்டு வந்தபோது, நான் என்ன பிரச்சனை எனக்குள்ள இருந்ததோ, அது எல்லாமே மறந்து போச்சு. காணாம போயிட்டு. அதுக்கப்புறம் அந்த சமாதானம் நிலைத்திருந்தது. இது ஒரு நேரம் நடக்கல. 2 தடவை என்னுடைய வாழ்க்கையில இருந்தது. அப்ப இந்த ஒரு இறை வசனத்த நான் தியானிக்கும்போது எனக்கு கரெக்ட்டா அது ஆவியானவர் உணர்த்தினாரு. அப்போ நான் மாத்திரம் இந்த இடத்துல போய் ஒரு விதைய விதைச்சுட்டு வந்தேன். அதனால எனக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்னு இல்ல. நான் மத்தவங்க வீட்ல அந்த அமைதி இருந்தாலும், என்னுடைய நிலம் நல்ல பண்படுத்தப்பட்ட நிலமாக இருக்குமானால், அந்த விதை எனக்குள்ளேயும் வந்துரும். ஓகேங்களா? இது ஒன் வே இல்ல. வைஸ் வெர்சா. 2 சைடும் அந்த அமைதி ஷேர் பண்ணப்படும். இப்போ அதனால நம்ம என்னன்னா, இந்த அமைதிக்கான கருவிகளாக நம்ம மாறணும். அமைதியை ஏற்படுத்துவோம். அமைதிக்கான கருவிகளா மாறணும். அப்படி நம்ம கருவிகளா மாறும்போது, எந்த இடத்தில் வெறுப்பு இருக்கிறதோ, அந்த இடத்துல அன்பு உண்டாகும். எந்த இடத்துல கருத்து வேறுபாடு இருக்கிறதோ, அந்த இடத்துல ஒற்றுமை உண்டாகும். எந்த இடத்துல குற்றம் இருக்கிறதோ, அந்த இடத்துல மன்னிப்பு உண்டாகும். சந்தேகம் இருக்கிற இடத்துல நம்பிக்கை உண்டாகும். பிழை இருக்கிற இடத்துல அந்த இடத்துல உண்மை உண்டாகும். எந்த இடத்துல விரக்தி இருக்கிறதோ, அது நம்பிக்கையாக மாற்றப்படும். சோகமுள்ள இடத்துல அது மகிழ்ச்சியாகும். இருள் உள்ள இடத்தில் அது ஒளியாக இருக்கும். அப்ப இந்த அமைதி ஏற்படுத்துவோர் கருவிகளாக வாழும்போது இந்த குணநலன்கள் எல்லாவற்றையும் அவங்க அவங்க பெறுவாங்க. இப்ப அமைதியா இருக்கும்போது என்ன நடக்கும்? ஓகே. இப்ப ஆறுதல் பெற முடியாம தவித்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். எதையும் புரிந்து கொள்ள முடியல. இப்போ பைபிள் வாசிக்கும் போதே நிறைய நேரம் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
சில நேரம் நம்மளுக்கு சில காரியங்கள்லாம் நமக்கு புரியவே புரியாது. பைபிள் வாசிக்கும்போது. இது என்ன சொல்ல வராங்க? எதுக்கு சொல்ல வராங்க? அப்படின்னு புரியவே புரியாது. அது ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில நாம் அதை வாசிக்கும்போது, அதனுடைய ஆழ்ந்த அர்த்தங்கள நாம புரிந்து கொள்ள முடியும், ஆவியானவரின் துணை கொண்டு. மன்னிப்பு முடியல அப்படின்னு சொல்லி நாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறோமா? அந்த இடத்துல நம்மளுடைய குற்றங்கள் எல்லாரும் மன்னிக்கப்படும். ஓகேங்களா? நம்ம சிலர் என்ன நினைக்கிறோம், மரணம் அப்படிங்கிறத குறிச்சு பயம் இருக்கலாம். ஆனால் மரிக்கும்போது நாம் நித்திய ஜீவனில் பிழைக்கிறோம் என்பதை நாம மனசுல நிறுத்திக்கணும். ஓகேங்களா? இது நம்மளுடைய திருச்சபை அழகாக நமக்கு கற்றுத் தருது. ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலியை நம்ம கலந்து கொள்ளும்போது, முதலாவதாக பாவ மன்னிப்பு உடன்படிக்கை புதுப்பித்தல்ங்கிற ஒரு காரியத்துல நாம் புதுப்பிக்கிறோம். நம்மளுடைய மனித இயல்பு புதுப்பிக்கப்படுது. அதே மாதிரி நாம் சமாதானம் பகிர்றோம். ஓகேங்களா? இன்னொன்னு திருவுடலிலும், இரத்தத்திலும் நாம் கலந்து ஆவிக்குரிய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நிறைவான ஒரு சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கொலோசியர் 3வது அதிகாரம் 15வது இறைவசனம் இவ்வாறு நமக்கு சொல்கிறது. கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்று நீங்கள் ஒரே உடலில் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாயும் இருங்கள். ஆமென். கிறிஸ்து அருளும் அமைதி நம்மளுடைய உள்ளங்கள்ல எப்படியும் நெறிப்படுத்துகிறது. அமைதி இல்ல அப்படின்னா நம்ம கடவுளுடைய அன்பை பெறவே முடியாது. அதனால எந்த சூழ்நிலைகள்ல இருந்தாலும் நாம் அமைதியாக ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அந்த டிசிஷன் சரியான ஒரு டிசிஷனா இருக்கும். சரிங்களா? இததான் நம்ம உம் இந்த விபச்சார பெண்ணுடைய இதுல நம்ம பாக்குறோம். எல்லாரும் ஜீசஸ்ட அந்த பெண்ணை கொண்டு வந்துட்டு கல்ல எறிஞ்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்திட்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல ஜீசஸ் மறுவார்த்தை எதுவுமே பேசல. அமைதியாக இருந்து கீழே குனிஞ்சிட்டு எழுதிட்டே இருந்தாரு. ஓகேங்களா? அப்போ அவரு என்ன எழுதிட்டு இருந்தாரு அப்படின்னு எங்கேயுமே நமக்கு சொல்லப்படல. ஆனா என்னுடைய மனசுல இருந்தது, அவரு எழுதும்போது அந்த குற்றம் சுமத்துனாங்கல்ல இவங்க ஒவ்வொருவருடைய அவங்களுடைய அந்த குணநலன்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு எழுதிட்டு இருந்திருப்பாரு. அத பார்த்தோன்னே தான் அவங்க எல்லாரும் அங்கிருந்து சிதறி போயிருக்கணும் அப்படின்னு நான் மனசுல நினைச்சிட்டேன். அப்போ அந்த அமைதியா இருந்த ஒரு சூழ்நிலையில அமைதியா அவர் எடுத்த டிசிஷன் அப்படின்னா, நீதி அந்த இடத்துல நிலைநாட்டப்பட்டுச்சு. ஓகேங்களா? யோவான் 14வது அதிகாரம் 27வது இறைவசனத்தை பார்த்தோம்னா, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தருகின்ற அமைதி போன்றது அல்ல. அது நித்தியமான ஒரு அமைதி. ஓகேங்களா? உலகம் தருகிற அமைதி ஒரு டெம்பரவரி தான். ஒரு நேரம் நமக்குள்ள இருக்கும். சூழ்நிலைகள் மாறும்போது அந்த அமைதி நம்மளை விட்டு போகும். ஆனா ஆண்டவர் நமக்கு தரும் அமைதி, இயேசு நமக்கு விட்டு சென்ற அமைதி என்றும் நிலைத்திருக்கக்கூடியது. எந்த சூழ்நிலை வந்தாலும் அது நம்மை காக்க வல்லது. ஓகே. அதனால இயேசு தந்த அமைதியில நாம் ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்கணும். இப்ப உலகத்துல சில நேரத்துல அமைதி போராட்டங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். ஓகே. அந்த அமைதி போராட்டம் எதுக்காக பண்றாங்க? அநீதி நடந்தா பண்றாங்க. உரிமைகள் பறிக்கப்பட்டா அவங்க பண்றாங்க. இப்போ ஏதாவது வன்முறை இல்லாம ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில நாம் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் நல்ல தீர்மானத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நியாயம் நிலைநிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த அமைதியான போராட்டம் இது உலக அளவுல நடக்கிறது. ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம ஒவ்வொருவரும் அமைதியை ஏற்படுத்துவோம். அந்த அமைதியை நாம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் விதைக்க வேண்டும். அது பல கனிகளை கொடுக்க வேண்டும். அந்த கனி நமக்கும் ஆண்டவருக்கும் இல்ல, ஒரு உறவை இன்னும் அதிகப்படுத்தணும், ஆழப்படுத்தணும் அப்படிங்கறத இந்த நாளில இந்த இறைவசனம் மூலமாக நாம் அறிந்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில செயலாக்கம் கொண்டு வரணும்னு நான் விரும்புறேன். இன்னொன்னு என்னன்னா, இறுதியாக 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது இறைவசனம் செயின்ட் பால் நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. எப்படி அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது மகிழ்ச்சியா இருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவி சாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள், அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த கடைசி 2 லைனையும் திரும்பி சொல்லுவோம். அமைதியுடன் வாழுங்கள், அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் நம்மோடு இருப்பார் என்று நாம் இந்த நாளிலே உறுதியாக நம்மளுடைய மனதிலே திருத்திக் கொள்வோம்.
இது ஒரு அருமையான பாடல் வழியாக நமக்கு வந்து நிறைய பேருக்கு அந்த பாட்டு தெரியும். நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி, அமைதி. தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி, அமைதி. நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி, அமைதி. தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி, அமைதி. அன்பு மொழியை விதைத்திடுவோர் அருளின் பயிரை அறுத்திடுவார். அன்பு மொழியை விதைத்திடுவோர் அருளின் பயிரை அறுத்திடுவார். அமைதி, அமைதி. எங்கும் என்றும் அமைதி, அமைதியின் தீபமே இறைவா, என் இதய தலைவனே. அருள்வாய், அருள்வாய், யான் ஏங்கி தேடுகின்ற அமைதி, அமைதி, அமைதி. எங்கும் என்றும் அமைதி, அமைதி, அமைதி. என்றும் அமைதி. Praise the Lord. கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதரிகளே, இது அந்த வேளையிலே அமைதி என்ற விதையை ஏற்படுத்துவோம் என்ற உறுதியான நம்பிக்கையோடு அப்படி நாம் இருக்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்போம், அவருடைய அருளை நாம் நிறைவாக பெறுவோம் என்ற சிந்தனையோடு நாம் கடந்து செல்வோம். ஆமென். Praise the Lord.